இந்தியாவில் ஏராளமானோர் ஒன்றுக்கும் மேற்பட்ட சிம் கார்டுகளை வச்சிருக்கக்கூடிய நிலையில் அவற்றை பயன்படுத்தாமல் இருந்தால் தனி கட்டணம் விதிக்க ட்ராய் முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்தியாவில் பலரும் 2 சிம் கார்டுகள் பயன்படுத்தும் வகையிலான ஸ்மார்ட் ஃபோன்களை யூஸ் பண்ணிட்டு வராங்க. அதனால பர்சனல் கால்ஸுக்குன்ட்டு ஒரு சிம் கார்டும், வியாபாரம் தொழில் சார்ந்த தொடர்புகளுக்கு வேற ஒரு சிம் கார்டு எண்ணும்ட்டு இப்படியே வச்சுட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 சிம் கார்டுகள் வச்சிருக்கிறவங்கள பல பேர் ஒரு சிம் கார்டுக்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணுவாங்க. இன்னொரு சிம் கார்டுக்கு ரீசார்ஜ் பண்ணாமல் இன்கமிங் கால் அண்ட் வாட்ஸ்அப்புக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது பொதுவாகவே நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ பாருங்கள், தற்போது ட்ராய் நடத்திய ஆய்வில் இந்தியா முழுசும் 19% சிம் கார்டுகள் டியூவல் சிம் மொபைல்களில் ரீசார்ஜ் செய்யாமல் பிற பயன்பாடுகளுக்காக மட்டும் வச்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு. சில நாடுகளை பார்த்தீங்கன்னா இது போல் ரீசார்ஜ் செய்யாமல் செல்ஃபோனே போட்டு வச்சிருக்கக்கூடிய சிம் கார்டுகளுக்கு தனி கட்டணம் விதிக்கும் நடைமுறை இருக்குது. தற்போது அதுபோல இந்தியாவிலையும் கூட செல்போனில் வைத்திருக்கும் ஆனால் ரீசார்ஜ் செய்யாத சிம் கார்டுகளுக்கு தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்கள் மூலமா தனி கட்டணம் விதிக்கும் நடைமுறையை அமல்படுத்த ட்ராய் முடிவு செஞ்சிருக்கதா தகவல் வெளியா இருக்கு. ஸோ டியூவல் சிம் வச்சிருக்கிறவங்க அடுத்து என்ன பண்ணலாம்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க. 2 சிம் கார்டு வச்சுக்கிட்டு பே பண்ணிக்கலாமா, இல்லை ஒரு சிம் கார்டை கழட்டி போட்டுடலாமா, இருக்கிற ஒரு சிம் கார்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ட்ராய் இப்படி சொல்லிட்டாங்க, சாய்ஸ் உங்ககிட்ட தான் இருக்கு. வல்லவன் உங்களில் ஒருவன்